வணக்கம். உதயா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சங்கம். உச்சங்கம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னே நினைவு வரக்கூடியது 3. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இது எல்லாருக்கும் நினைவு வரும். இதை நம்ம எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல் சங்கம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கடல் கொண்ட தென்மதுரை. கடல்கோளால் அழிக்கப்பட்டது. அதான் கடல் கொண்ட தென்மதுரை. 2வது சங்கம் கபாடபுரம். இடைச்சங்கம் சொல்லக்கூடியது கபாடபுரம். கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய மதுரை. இதுதான் அமைந்துள்ள இடம். இது ஒவ்வொரு சங்கமும் ஒரு ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. அது எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு சின்ன இந்தியா மேப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா இதே பறந்து போட்டு இப்படி இருக்கும். பழைய மேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். மெமோரியா அங்கதான் மூதாதைய தோற்றம் அப்படிலாம் நம்ம சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா இங்கதான் ஓடக்கூடிய ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுருளி ஆறு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குமரி, கன்னியாகுமரி. இங்க குமரி ஆறு. அடுத்து மதுரை வைகை ஆறு. அப்போ முதல் சங்கம் பகுருளி ஆறு. பகுருளி ஆறு முதல் சங்கம். 2வது குமரி ஆறுங்கிறது இங்க கன்னியாகுமரி குமரி ஆறு. இது 1, 2. அடுத்து மதுரை 3, வைகை ஆறு. அப்ப எளிமையா நான் வச்சுக்கலாம். பகுருளி ஆறு, குமரி ஆறு, வைகை ஆறு. முதல் சங்கம் பகுருளி ஆறு, 2வது சங்கம் குமரி ஆறு, 3வது சங்கம் வைகை ஆறு. சரி, அடுத்து ஆதரித்த அரசர்கள். ஒவ்வொரு சங்கத்தையும் எத்தனை அரசர்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இதை பொறுத்தவரையும் உச்சங்கத்தை பொறுத்தவரை இந்த 9 அப்படிங்கிறது எல்லாத்துலயும் இறுதியில் வரக்கூடிய எண்ணா இருக்கு. இப்ப 89 அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். 9ல 1 குறைச்சோம்னா 8. அப்ப 89 முதல் சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் 89 பேர். அதுக்கு அடுத்து அவருடைய காலம் அப்படிங்கிறது 4449. 9 இறுதியில வந்திருக்கு. அதே மாதிரி பாடிய புலவர்கள் 4449. அதேதான் காலமும் பாடிய புலவர்களும் இரண்டும் ஒரே மாதிரிதான் எண்ணிக்கை. சங்க உறுப்பினர்கள் 549. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 4 கூட்டினா 9, 549 எளிமையை நான் வச்சுக்கலாம். அப்ப ஆதரித்த அரசர்கள் 89, 9ல 1 குறைச்ச 8, 89. காலம் 4449. பாடிய புலவர்கள் 4449. சங்க உறுப்பினர்கள் 5 4 9, 549 அப்படிங்கிறத எளிமையை நான் வச்சுக்கலாம். சரி, ஆதரித்த அரசர்கள் அப்படின்னு பார்க்கும்போது காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் ஈராக. இங்கேயும் கா, இங்கேயும் கா. அப்ப முதல் எழுத்துக்கள் ஒன்றி வரும். அப்ப காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை அப்படிங்கிற நம்ம ஞாபகம் சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இடைச்சங்கம். இடைச்சங்கம் ஆதரித்த அரசர்கள் பார்த்தீங்கன்னா 59 பேர். இடைச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் 59. அதே தான் பார்த்தீங்கன்னா சங்க உறுப்பினர்களுக்கும் 59 பேர் தான் வரும். அதே மாதிரி கடைச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் 49 பேர். அதே சங்க உறுப்பினர்களுக்கும் 49. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுன்னா இங்க கொண்டு வந்துடலாம். இப்ப 5 4 9 549 சங்க உறுப்பினர் சொன்னேன். 5 4 கூட்டினா 9, 549. இப்ப 5ஐயும் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தோம்னா 59. அடுத்து நடு எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா 49. அப்படி எளிமையை ஞாபகம் வச்சுக்கலாம். 549, 5 9 முதலும் கடைசி சேர்த்தா இடைச்சங்கத்துல உள்ள உறுப்பினர்கள். அடுத்து நடுவில் இருக்கக்கூடிய 4ஐயும் 9ஐயும் சேர்த்தோம்னா கடைச்சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் 49. இது அப்படியே இங்க ஆதரித்த அரசர்கள் வரும். 59 49. சரி, இப்ப ஆதரித்த அரசர்கள்ல முதல் சங்கத்துல 89 பேரு. அதுல கால தொடங்கும்னு சொன்னேன். காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் ஈராக அப்படின்னு சொல்லக்கூடியது ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இடைச்சங்கத்துல இருக்கக்கூடிய ஆதரித்த அரசர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்டோச்செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. வெண்டோச்செழியன் முதல் முடத்திருமாறன். ஏது இங்க வரும்போது முடத்திருமாறன் கடைச்சங்கத்துக்கு வரும்போது முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி. முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. இங்க முடத்திருமாறன் வரைன்னு போட்டோம். இங்க அதே முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை அப்படின்னு நினைவுச்சு. சரி, காலம் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியும். முதல் சங்கம் 4449 ஆண்டுகள். புலவர்களும் 4449 சொன்னோம். இடைச்சங்கம் 3700. அதே மாதிரி பாடிய புலவர்களும் 3700. கடைச்சங்கத்தம் புலவர்கள் பார்த்தீங்கன்னா 1850. அரசு பாடிய புலவர்கள் அப்படின்னு வரும்போது
4449 சொன்னோம். அதுல ஒரு நாளை மட்டும் நீக்கிருங்க. 449. எதுவுமே நான் வச்சுக்கலாம். இங்க 4449, இங்க ஒரு நாளை மட்டும் விட்டா 449. சரிங்களா? சரி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நூல்கள், புலவர்கள். இதேதான் ரொம்ப முக்கியமானது. முதல் சங்கத்துல இருந்த நூல்கள் எது அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கலாம்னா, பரிபாடல் அப்படின்னு சொன்னாவே நமக்கு தெரியும் சங்க இலக்கியத்துல வரக்கூடிய. ஆனா இங்க பெரும் பரிபாடல் அப்படிங்கிறாங்க. அப்ப பெரும் பரிபாடல்னா முதல் சங்கத்துக்கு போயிடும். அதே மாதிரி முதுநாரை முதுகுருது. இந்த முதுனா முதுமை, பழமை. அப்ப குருகுன்னு சொன்னா வேற, முதுகுருகு, முதுநாரைன்னு சொல்றாங்க. அப்போ முதல் சங்கத்துக்கு போயிடும். களரியாதுரை, அகத்தியம். அகத்தியம் 3 சங்கத்திலேயே பாடப்பட்டது. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் 3லயுமே அகத்தியம், அகத்தியம், அகத்தியம் 3 சங்கத்திலையுமே பாடப்பட்ட நூல். சரி, இப்ப முதல் சங்கத்துல இருந்த நூல்கள் எது? பெரும்பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியாதிரை, அகத்தியம். எளிமை ஞாபகம். அடுத்து புலவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெரும்பாலும் இறைவனை மையப்படுத்திய வரும். அகத்தியர், சிவபெருமான், முருகதே, முரஞ்சியூர் முடிராகராயர், நிதியின் கிளார். இது எல்லாமே நமக்கு இறைவனை மையப்படுத்தி வருது. அகத்தியர், சிவபெருமான, முருகவேலு, இந்த முரஞ்சியூர் முடிநாகராக மட்டும் கொஞ்சம் இருக்கு. அப்ப நிதியின் கிளார் குபேரன் அப்படின்னு சொல்லி நிதியின் கிழவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அடுத்து இடைச்சங்கம். இடைச்சங்கத்துல இருந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா கலித்தொகை அப்படின்னு நமக்கு தெரியும், சங்க இலக்கியத்துல வரக்கூடியதுன்னா இங்க களி அப்படின்னு பெருங்கலின்னு சொல்றாங்க. இங்க பெரும்பரிபாடம் முதல் சங்கத்துக்கு போயிருது, கலித்தொகை பெருங்கலிங்கிறது இடைச்சங்கத்துக்கு போயிருது. பெரும் குருகுன்னு வந்திருக்குது. இதே முதுகுருகா இருந்தா முதல் சங்கத்துக்கு போயிடும். ஆனா குருகுன்னு மட்டும் வந்தாலும் அது இடைச்சங்கம். இப்ப எப்படி எளிமையா நான் வச்சுக்கலாம். இங்க பெரும்பரிபாடம் முதல் சங்கம், அடுத்து கலித்தொகை, இது பெருங்கலி. அதே மாதிரி குருகு அப்படிங்கிறது வெறும் குருகுன்னு சொல்றோம். இதே முதுகுருகுனா முதல் சங்கம், வெறும் குருகுனா இடைச்சங்கம். அதுக்கடுத்து வெண்டாளி வியாழ மாலை. இதை எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, வாரத்துல இடையில வரக்கூடியது வெள்ளி வியாழன். வியாழன் வெள்ளி இடையில தானே வாரத்துல இடையில வரக்கூடியது. அப்போ வெண்டாளிங்கிறது வெள்ளியும், வியாழ மாலைங்கிறது வியாழனை நான் வச்சுக்கலாம். அப்ப வெண்டாளி வியாழ மாலை, வெள்ளி வியாழன் கிழமையை வச்சு நான் வச்சுக்கலாம். அடுத்து அகத்தியம், தொல்காப்பியம். இது இலக்கணம் நமக்கு எளிமையாவே தெரியும். அகத்தியம் 3லயுமே முச்சங்கத்திலையும் வரக்கூடியது. தொல்காப்பியம் இடைச்சங்கத்திலையும் கடைச்சங்கத்துல மட்டும்தான் தொல்காப்பியம் இடம்பெறும். அப்போ அகத்தியம், தொல்காப்பியம். அடுத்து புராணத்தை பொறுத்தவரையும் மாபுராணம், பூத புராணம். அப்புறம் இசை நூலை பொறுத்தவரையும் இசை நுணுக்கம். இப்போ எளிமை நான் வச்சுக்கலாம். களி என்பது பெருங்களி, பெருங்குருகு, வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நான் வச்சுக்க மாதிரி வெண்டாளி வியாழ மாலை, அகத்தியம், தொல்காப்பியம். அடுத்து புராண நூல்களில் மாபுராணம், பூத புராணம், இசை நுணுக்கம் அப்படிங்கிறத நான் வச்சுக்கலாம். அதே மாதிரி புலவர்கள் பார்த்தீங்கன்னா அகத்தியர், தொல்காப்பியர், மூசி, வெள்ளூர் காப்பியனார், சிறு பாண்டரங்கன். இதுல திரையன், மாறன், கீரந்தை, துவரைக்கோன் அப்படிங்கிறத எளிமையா நான் வச்சுக்கலாம். சரி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடைச்சங்கம். கடைச்சங்கத்தில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது 8 தொகை 10 பாட்டு நூல்கள் தான் கடைச்சங்கத்தில் தோன்றியிருக்காங்க. இப்போ நெடுந்தொகை அப்படின்னு சொல்லும்போது என்ன புதிய ஒரு நூல் சொல்றோம்னு நினைக்காதீங்க. அகநானூறு, அதனுடைய வேறு பேர் தான் நெடுந்தொகை. சரிங்களா? அகநானூறுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஆனா நெடுந்தொகைன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நெடுந்தொகைக்கு தான் அகநானூறு தான் இன்னொரு பேர் நெடுந்தொகை. நெடுந்தொகை, நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை. இதெல்லாம் நமக்கு 8 தொகை நூல்கள் நமக்கு தெரியும். கூத்து, வரி, சிற்றிசை, பேரிசை. இது நமக்கு தெரியும் சிற்றிலக்கியம். கூத்து, அடுத்து வரி, சிற்றிசை, பேரிசை. அடுத்து அகத்தியம், தொல்காப்பியம் நமக்கு வரக்கூடியது. அகத்தியம் 3 சங்கத்துல வரும். தொல்காப்பியம் இடைச்சங்கத்திலையும் கடைச்சங்கத்துல வரக்கூடியது. சரி, இப்ப ஆசிரியர் புலவர்களுடைய பெயரை பார்க்கும்போது சிறு மேதாவியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணைக்கு ஒரே நற்றிணையில சிறுமேதார் நற்றிணைக்கு பாடல் பாடுறார். நற்றிணை பாடப்படுகிறது. சேந்தம்பூதனார் பெருங்கன்றிருக்கிறார். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேந்தம்பூதனார்ல பெருங்கன்றிருக்கிறார்லையும் அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை இது 3 நூல்களையுமே பாடல் பாடியிருக்காங்க. இளந்திருமாறன் புறநானூற்றுல பாடல் பாடியிருக்காரு. நல்லந்தூணார் நமக்கு தெரியும். சீவை தாமோதரம் பிள்ளை கலித்தொகை தொகுக்கும் போதே நல்லந்தூணார் கலித்தொகைன்னு தொகுக்கிறாரு. அப்ப நல்லந்தூணார் அப்படிங்கிறது கலித்தொகையில பாடியிருக்காரு. மருதநில நாகனார் நமக்கு தெரியும். மதுரை காஞ்சி மருதநில நாகனார்.
நக்கீரர் நமக்கு தெரியும் 10 பாட்டுல திருமுருகாற்றுப்படைக்கு நெடுநல்வாடை. திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை. அப்ப இது எளிமை ஞாபகம் வச்சுக்கலாம். சிறுமேதாவியார், சேந்தம்பூதனார், பெருங்குன்றிக்கிழார், இளந்திருமாறன், நல்லந்தூணார், மருதநாயனார், நக்கீரனார். இதெல்லாம் 8 தொகை 10 பாட்டுல இருக்கக்கூடிய புலவர்கள் தான் நமக்கு இங்க இடம்பெறாங்க. அப்ப இந்த மாதிரிதான் நம்ம என்ன பண்ணோம்னா எளிமையா நினைவு வச்சு. இதுல கேள்வி எப்படி அமையுது அப்படின்னா, 3 சங்கத்திலையுமே பாடப்பட்ட நூல் எது? அகத்தியம். இடைச்சங்கத்துல பாடப்பட்ட முழுமையாக கிடைத்த நூல் அப்படின்னு பார்க்கும்போது இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். கடைச்சங்கத்துல பாடப்பட்ட இலக்கிய நூல்கள் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம், 8 தொகை 10 பாட்டு. சரி, இந்த மாதிரிதான் கேள்விகள் அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவாடாபுரம் எந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அப்ப இடைச்சங்கம். பகுர்லி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள சங்கம் எது? முதல் சங்கம். அதே மாதிரி வைகை ஆற்றங்கரை அமைந்துள்ள சங்கம் எது? இடைச்சங்கம்.